ராட்சச ஜாதியவே வந்து அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் வந்து இந்த மாதிரி ஒரு மோகமான சுச்சுவேஷன் தான் உங்களை தள்ளி இருக்கிறாரு. இதே ஒரு இதுல வந்து நீங்க இருந்துடக்கூடாது. அப்ப வந்து இந்த டைம்ல நீங்க இப்படி நீங்க வந்து போக்கஸ்டா இல்லாத, உங்களோட வேலையில நீங்க போக்கஸ்டா இல்லாத சுச்சுவேஷன்ல வந்துட்டு இந்திரன் வந்து ரொம்ப கடுமையான தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து இப்ப ஜெகன்மாதா வந்து இந்திரனோட தபஸ்ல வந்து ஹாப்பி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளெஸிங்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியார் வந்து சொல்றாரு. பண்டாசுரனுக்கு அட்வைஸ் பண்றாரு. இந்த மோகத்தை எல்லாம் விட்டுட்டு நீ வந்து ஹிமாலயத்துக்கு போய் சத்ருகனுக்கு தவம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணி அவங்களோட தவத்தை வந்து நீ கலைக்கணும் அப்படின்னு வந்து சுக்கராச்சாரியார் வந்து பண்டாசுரனுக்கு அட்வைஸ் பண்றார். இதை கேட்ட பண்டாசுரன் உடனே என்ன பண்றார், அவரோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுறார். அப்ப அதுல ஸ்ருத்தவர்மாங்கிற ஒரு மந்திரி வந்து சொல்றார், நம்ம ஆல்ரெடி சிவபெருமான் நமக்கு கொடுத்திருந்த 60,000 வருஷம் அப்படிங்கிறது வந்து பாஸ் ஆயிடுச்சு. சோ அதனால அதையும் தாண்டிதான் இப்ப நம்மளுடைய இந்த ராட்சச யுகம்ங்கிற மாதிரி அது வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த பீமகர்மாங்கிற ஒருத்தர் வந்து சொல்றார், குரு சுக்கராச்சாரியார் சொல்றதுதான் கரெக்டான விஷயம். நம்ம அவர் சொல்ற மாதிரி நம்ம அவங்களோட தபச கலைக்கணும். அப்பதான் திருப்பி நம்ம வந்து நம்மளோட பவர்ல கெயினா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு பண்டாசுரன் வந்து ஹிமாலயாஸ்க்கு போறார். அப்போ வந்து அப்ப போகும்போது அதை உணர்ந்த தேவி வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கோட்டைய வந்து உருவாக்குறாங்க. அது வந்து என்ன சொல்றேன்னா மாய பிரகாரம் அப்படின்னு சொல்றான். மாயா பிரகாரம் அப்படின்னு ஒரு கோட்டை மாதிரி இவங்க வந்து இது பண்றாங்க. ஹீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அம்பாள் வந்து இவங்க அசுரிக் போர்சஸ் போய் அவங்களோட இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காக அம்பாள் வந்து ஒரு கோட்டையை கிரியேட் பண்றாங்க. அந்த கோட்டை வந்து பண்டாசுரன் தன்னுடைய என்டையர் பவரை வச்சு டிஃபீட் பண்ணணும்னு ட்ரை பண்றாரு. அப்போ ட்ரை பண்ணும்போது அந்த கோட்டை உடையிற மாதிரி இருக்கு. ஆனா புதுசா இன்னொன்னு உருவாயிட்டே இருக்கு. அன்கண்டிஷனல் இன்ஃபினிட்டியா அது வந்து அப்படி உருவாய் போயிட்டே இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து பண்டாசுரனுக்கு வந்து ஒரே எம்பாரஸ் ஆகுது. என்னால நான் எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஆளு, என்னால ஏன் பிரேக் பண்ண முடியல? நான் பிரேக் பண்ணா அது வந்து திருப்பி இன்னொரு ஷீல்டு உருவாயிட்டே இருக்கே, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ரொம்ப எம்பாரஸ் ஆகிறார். எப்படி நான் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஆளு, நான் வந்து இப்படி எல்லாம் பண்றேன், நான் வந்து அதை இடிக்கிறேன், அது எப்படி இன்னொரு புதுசா உருவாகும்? அது உருவாயிட்டே இருக்கே, ஒண்ணு உடஞ்சா இன்னொன்னு உருவாகுது, இன்னொன்னு உடஞ்சா இன்னொன்னு உருவாகுது அப்படின்னு இன்ஃபினிட்டியா போயிட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்திரன் வந்து சொல்றார் தேவர்களுக்கு, நீ வந்து பண்டாசுரனை வந்து நம்ம வந்து போய் இது பண்ணணும், அவரை போய் வந்து அவர் வந்து நம்மள இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சோ நம்ம இதுல இருந்து அவரை வீழ்த்த முடியல, நம்மனால யாருனாலையும் முடியல. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம பேசாம ஒரு மகா யக்னம் வந்து கிரியேட் பண்ணி அந்த மகா யக்னத்துல வந்து நம்ம ஹையஸ்ட் நம்மளையே நம்ம வந்து ஒரு அந்த யாக குண்டத்துல வந்து அர்ப்பணிச்சு நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இது நம்ம பண்ணக்கூடாது? அது பண்ணினா நம்ம வந்து ஹெவனுக்கு போயிடலாமே, ஸ்வர்கலோகத்துக்கு நம்ம வந்து போயிடலாமே. ஏன் வந்து நம்ம அது பண்ணக்கூடாது? நம்ம இவங்களையே போய் இங்க போராடிட்டே ஏன் இருக்கணும்? பிகாஸ் எனிவே நம்மனால எவ்வளவு பண்ணாலும் அவனோட அசுரிக் போர்சஸ் அதை விட பல மடங்கு இருக்கு. நம்மள அவன் டிஃபீட் பண்ணிடுறான். திருப்பி நம்ம தான் அந்த கஷ்டத்துல ஆளாயிட்டு அவதிப்பட்டு ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலையா இருக்கு நமக்கு, தேவர்களுக்கும் நமக்கு. சோ ஏன் நம்ம அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னுட்டு அந்த மகா யக்னத்துக்கு வந்து எல்லா ஏற்பாடும் பண்றாங்க. பயங்கரமா தபஸ் பண்ணி அந்த பல நாள் அந்த மகா யக்னம் நடக்குது. அந்த ஹோமகுண்டத்துல வந்து தன்னையோட பாடி பார்ட்ஸையே அதுல போட்டு அதுல வந்து அவ்வளவு இதா பண்றாங்க தேவர்கள் எல்லாம். இப்ப தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்த உடனே அந்த ஒரு சூழ்நிலையில வந்து அம்பாள் வந்து அந்த அக்னி குண்டத்துல இருந்து எழும்புறாங்க.
அது வந்து கோட்டி சூரிய தேஜஸா வந்து அம்பாள் எழும்புறாங்க. சிந்தூர அருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரத் தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவக்ஷோருஹாம் பாணிभ्याम् ரத்னசசகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம் சௌமியாம் ரத்னகடஸ்தரக்தசரணாம் த்யாயேத் பராம் அம்பிகாம். அம்பாவரா. அப்போ அம்பாள் வந்து எப்படி இருக்கலாம், அப்படியே ஒரு கோட்டி சூரிய தேஜஸோட சிகப்பு மேனியோட அம்பாள் ஒரு சக்கரத்தை கையில வச்சுட்டு மேல எழும்புறாளாம். 3 கண்கள், அந்த மாதிரி ஒரு அபரிமிதமான கோட்டி சூரிய தேஜஸோட அந்த ஹோமகுண்டத்துல இருந்து அம்பாள் எழும்புறா. அத பார்த்து தேவர்கள் எல்லாம் ஆராவாரமிட்டு ரொம்ப இது பண்றாங்க. அப்போ இப்ப இந்த ஹோமம் செய்யும் போது பயங்கரமான நிறைய அவங்களோட தபஸ் எல்லாம் அவங்க வந்து போட்டு பண்ணியிருக்காங்க இல்லையா. சோ அவங்க எல்லாம் அந்த கஷ்டத்தை வந்து அம்பாள் எழும்பணும்னு அம்பாள் கிட்ட வந்து கேக்குறாங்க. ரொம்ப நமஸ்காரம், எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க. இந்த ஒரு பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு தானே இவங்க எல்லாம் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னை யாராவது வந்து காப்பாத்த மாட்டாங்களா, அம்பாள் வந்து எப்ப வருவா அப்படின்னு சொல்லி அம்பாள் மட்டும்தான் நம்மள வந்து பராசக்தி தான் வந்து நம்மளை காப்பாத்தணும், அந்த லலிதா மகா திரிபுர சுந்தரி தான் வந்து நம்மளை காப்பாத்தணும், வேற யாரும் நம்மளால, ஏன்னா வேற யாருனாலையும் அது முடியல, விஷ்ணுனாலேயோ சிவனாலேயோ யாருனாலையும் அதை வந்து டிஃபீட் பண்ண முடியல. அப்ப அம்பாள் தான் வரணும் அப்படிங்கிறது வந்து சிவனே வந்து சொன்ன ஒரு இது. இந்த மாதிரி மகாயக்னத்தை பண்ணணும்னு சொல்லி சொன்னதும் சிவபெருமான் தான். சோ அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரொம்ப அற்புதமான ஒரு சிச்சுவேஷன்ல அம்பாள் வந்து வராங்க. அதை பார்த்து தேவர்கள் எல்லாம் ஆராவாரமிட்டு அம்பாளோட கண் பார்வை வந்து தேவர்கள் மேல படவும் அவங்களோட உடம்பெல்லாம் வஜ்ர உடம்பா வந்து ஆயிடுச்சாம். அப்போ ஸ்தவராஜம் அப்படிங்கிற லலிதா ஸ்தவராஜம்ங்கிற ஸ்துதிய பாடி அம்பாளை வந்து வரவேற்கிறாங்க எல்லா தேவர்களும். இப்ப அம்பாள் சொல்றா, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்றா. உடனே இந்திரன் சொல்றார், நம்ம வந்து நாங்க வந்து பல நாள் வந்து இந்த பண்டாசுரனோட இதுல இருந்து நாங்க வந்து பீடிக்கப்பட்டிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லவும் தேவி வந்து சொல்றான், நானே வந்து அவனை கொன்றேன், நானே வந்து அவனை கொல்றேன், அது வந்து அப்புறம் தேவர்கள் எல்லாம் நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து சொல்றாங்க. அப்பதான் அதுல இன்னொரு இதுவும் வரும், சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சித் அக்னி, அதுல இருந்து அம்பாள் எழும்புறா அப்படிங்கிற வந்து அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்க மகரிஷிகளோடு பிரம்மா இவங்க எல்லாம், விஷ்ணு பரமசிவன் இவங்க எல்லாருமே வந்து அப்சரஸ்கள், இவங்க எல்லாருமே வந்து ஒரு கந்தர்வ யக்ஷர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இது பண்றாங்க. அப்போ ஒவ்வொரு அம்பாள் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து வந்து சியாமலா தேவி, பிராமி, இவங்க எல்லாருமே வந்து கோடிக்கணக்கான யோகினிகள், அவங்களும் எல்லாருமே வந்து அம்பாளை சுத்தி இருக்காங்க. அப்ப மகா கணேசர் வரார், கணேஷா வரார், அப்படி கந்தர் வராரு, முருகன் வராரு, இந்த மாதிரி எல்லாருமே அம்பாளை சுத்தி இருக்காங்களாம். பல கோடி தேவி கணங்கள், சிவகணங்கள்னு சொல்ற மாதிரி தேவி கணங்களும் பல கோடி பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சுத்தி இருக்காங்க அம்பாளை சுத்தி. அப்போ அம்பாள் வந்தாச்சு. அடுத்து அம்பாளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடத்த வந்து கிரியேட் பண்ணணும். சோ அப்ப வந்து பிரம்மா ஆணையிடுறார், அம்பாளுக்கு வந்து ஒரு பேலஸ வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த பேலஸ் உருவாக்கப்படுறதுதான் ஸ்ரீநகரமான ஸ்ரீபுரமான மணித்வீபம். அது நான் அன்னைக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லியிருக்கேன், அது நான் வந்து டீட்டெயில்டா இன்னொரு இதுல ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி ஒரு அம்பாள் வந்தாச்சு, அம்பாளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு பேலஸ வந்து கிரியேட் பண்ணணும் பிரம்மா ஆணையிடுறார். பிரம்மா ஆணையின்படி அது பிரம்மாண்டமான ஒரு பேலஸா வந்து உருவாக்குறாங்க. அப்போ இந்த பொதுவா என்ன கான்செப்ட்னா, இப்போ வந்து ஒரு அபிஷேகம்
பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனைவி கணவன் தம்பதி சமேதமா இருக்கிறவாளுக்கு தானே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. அப்போ மங்களாச்சாரம் உள்ள புருஷன் என்ன பண்ணாலும் தன் மனைவியோடு இருந்தால்தான் அபிஷேகத்துக்கு உரியவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அப்பதான் ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய முடியணும் அப்படின்னு. அப்போ ஒரு அப்ப இன்னொரு சைடு என்ன பாக்குறாங்கன்னா, சுக்ராச்சாரியார் ஆல்ரெடி பண்டாசுரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப இங்க அம்பாள் வந்தாச்சு. அம்பாளுக்கு ஒரு ஒரு தம்பதி சமேதமா கல்யாணம் ஆகி அவர் கணவன் மனைவியா உட்கார்ந்துதான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போது எல்லாரும் யோசிக்கிறான், அம்பாளுக்கு தகுதியான ஒரு நபர் அப்படின்னா சிவபெருமான் தான். ஆனா அவர் வந்து எப்படி இருக்கார், இந்த அம்பாள் வந்து பேரழகு உருவமா வந்து உட்காந்துருக்காங்க. இந்த தேவதைக்கு ஏற்ற புருஷன் யார் அப்படின்னு யோசிக்கும் போது சிவபெருமான தவிர வேற யாருமே இல்லைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இவர் வந்து முண்டமாலை அணிஞ்சு கபாலியாக விபூதி அணிஞ்சு அவரோட ஒரு கோலத்துல அவர் இருக்கார். சோ இப்படி இருக்காரே, இவர் தான் கரெக்டான ஆள். ஆனா அவர் இப்படி இருக்காரே, எப்படி நம்ம வந்து அப்பால வந்து இது பண்ண முடியும், லைக் கல்யாணத்துக்குன்னு இது பண்ண யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அம்பாள் வந்து அம்பாள்கிட்ட சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க வந்து இந்த கணவரை ஏத்துண்டு பட்டாபிஷேகமா நீங்க தம்பதி சமேத்தமா வந்து நீங்க உட்காந்து எங்களுக்கு எல்லாம் அருள் பாலிக்கணும் மென்மேலும் அப்படின்னு சொல்லும் போது அம்பாள் வந்து சொல்றாங்க. அம்பாள் வந்து இதெல்லாம் கேட்டு பிரம்மா சொல்றாரு இதெல்லாம் அம்பாள் கிட்ட. அப்போ அம்பாள் கேட்டுண்டு ஒரு மாலைய எடுத்து அம்பாள் தன் கையால வீசுறாங்க. அந்த வீசுற மாலை வந்து சிவபெருமானோட கழுத்துல விழ அது விழுந்ததுக்கு அப்புறம் சிவபெருமான் வந்து ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தோட அதாவது தன்னுடைய விபூதி அந்த விஷயங்கள் எல்லாம் விட்டு ஒரு காமேஸ்வரனா பல கோடி சூரிய பிரகாசமான ஒரு தேஜஸோட கிரீடம் ஹாரம் அதெல்லாம் போட்டுண்டு குண்டலங்கள் எல்லாம் போட்டு அவ்வளோ பெரிய ஒரு மன்மதனா அவர் வந்து அழகுனா அப்படி ஒரு அழகு, ஒரு அம்பாளுக்கு ஏத்த ஒரு இவர் தான்ப்பா அப்படின்னு எல்லாத்துக்கும் மனசு புரிச்சு போற அளவுக்கு ஒரு ஸ்வரூபத்துல வந்து காமேஸ்வரனா வந்து சிவன் காட்சி கொடுக்கிறார். அப்போ அம்பாலும் காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் பாத்துக்கிறாங்க. எனக்கு அம்பாள் தான், அம்பாளுக்கு இவர் தான், ரெண்டு பேர்த்துக்கும் அது மனசு ஒத்து போய் எல்லார் மனசும் எல்லா தேவர்களும் அத வந்து அந்த காட்சியை பார்த்து ரொம்ப வந்து ஸ்மரிக்கிறாங்க. அப்பதான் வந்து பிரம்மா சொல்றார், இப்போ இவங்களுக்கு வந்து நீ அடுத்து நம்ம வந்து அம்பாள் இந்த விஷயங்கள் நடக்கும்போது வருணன் வந்து மழை வந்துதான் அந்த டைம்ல. சோ அப்போ பிரம்மா நினைக்கிறார், இது அம்மா வந்து சிக்னல் கொடுத்துட்டாங்க, she is happy to marry காமேஸ்வரன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அது ஒரு சிக்னலா பிரம்மா எடுத்துக்கிறாராம். எடுத்துட்டு அடுத்து இவங்களுக்கு விவாகம் பண்ணணும் அப்படின்னு பண்றாங்க. சோ இந்த விவாகம் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கான ஏற்பாடு எல்லாம் நடக்குது. பிரம்மா விஷ்ணுவை கூப்பிட்டு சொல்றாரு, உனக்கு சகோதரி மாதிரி நீ வந்து நீதான் வந்து இத நின்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது விஷ்ணு தலைமையில வந்து அம்பாளுக்கு வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான இதா வந்து அந்த கல்யாணம் வந்து ஏற்பாடு பண்றாங்க. அப்ப வந்து பிரம்மா கேட்டுக்கிறார் அம்பாள்கிட்ட, நீ சகல தேவ ரிஷிகணங்கள் எல்லாம் தன் கணவனோட வந்து சிம்மாசனத்துல இருந்து தங்களை இருக்காங்க, நீங்களும் அதே மாதிரி விவாகம் பண்ணிட்டு இந்த சிம்மாசனத்துல இருந்து நீங்க எங்களுக்கு ஆளணும், நீங்க வந்து எங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும், தேவர்களால உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் நடத்தி வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க கண்கொள்ளா காட்சி அதை பார்த்து இது பண்ணணும், நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும்னு சொல்றாரு.